Hi friends, welcome to my channel MK DIY Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தின்னாக எப்படி ப்ளவுஸ்க்கு ரோப் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு நார்மல் சைஸில் ரோப் பண்ணுறது வீடியோ போட்டிருந்தேன். அது மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1.5 இன்ச்சில் நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராங் சைடு இருக்குது இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ராங் சைடு இந்த மாதிரி மடக்கிட்டு உள்ளே நல்ல பக்கம் இருக்கணும். நம்ம ராங் சைடை மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கேப் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதாவது 1 ஃபுட் இருக்கிற அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் போக போக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ நான் அந்த 1 ஃபுட் அளவு தைச்சோம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஒரு 1/2 ஃபுட்டு தான் இருக்க மாதிரி வச்சு தைச்சிட்ருக்கேன். நமக்கு எவ்வளோ மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் என்ன சைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே சைஸ்லேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இப்படி 2ஆக இப்படி பிரித்து அதை மடித்து விட்டு அப்படி தைங்க. அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணும் போதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அதே அளவில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மெத்தட்லேயும் ஊசி வச்சு எப்படி திருப்புறதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஊசி வச்சு நம்ம திருப்புறப்போ எவ்வளோ தின்னான டோரியாக இருந்தாலும் நம்ம மேக் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய கிளாத் இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சொல்லலாம், நம்ம தைக்கும்போதே சின்னதாக நம்ம மடித்து தைச்சிக்கலாமே அப்படின்ட்டு. எப்பயுமே நம்ம பெருசாக தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சின்னதாக மேக் பண்ணும்போது நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் மடித்து தைக்கும்போது ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தையலுக்கு ரொம்ப பக்கத்தில் கட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை டர்ன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி பெரிய ஊசி எடுத்திருக்கேன். இதில் நூல் கொடுத்துட்டு கீழே நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் தைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முதல்ல 1 ஃபுட் இருக்க மாதிரி தைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே விடுங்க. இந்த நாட் ஏன் போடுறோன்னா, அந்த நூல் தனியாக நமக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் நாட் போட்டுட்டு உள்ளே விட்றோம். நீங்கள் உள்ளே விடும்போது அந்த இடத்துல லைட்டாக அது உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் விட்டிங்கன்னா, மடித்து விட்டிங்கன்னா அது ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டா நம்ம இழுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி இப்போ பாருங்கள், உள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நீங்கள் நீட்டாக அந்த ஊசியை உள்ளே விட்டுகிட்டே இருக்கலாம். ஊசியோட பேக் சைடை தாங்க உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் கூர்மையாக இருக்கிற பக்கத்தை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது அங்கங்கே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஊசியோட பேக் சைடை தான் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு பின்னாடி எதுவும் சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. இல்லாட்டி நீங்கள் நிறைய சுருக்கு சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் உள்ளே விடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கெல்லாம் கீழே எடுத்து விட்டுட்டே வாங்க. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், வெளியே வந்துடுச்சு. நான் பின்னாடி அந்த சுருக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டே வரேன். இது மாதிரி லாஸ்ட்டில் சுருக்கு சேராமல் எடுத்து விட்டுட்டே வரணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், எவ்வளோ தின்னான ரோப் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதை 2ஆக மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம லேஸ் ஒர்க் வச்சு பண்ணுறனால இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே உங்களுக்கு சர்க்கிளாக வரணும், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மடித்து தைக்கும் போது அழகாக பெல் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே அந்த ஹேங்கிங்ஸு இப்போது நான் சும்மா அந்த பிசுறு மட்டும் மடிகிற மாதிரி லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா திருப்பிட்டு இந்த மாதிரி லேஸ் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த நல்ல பக்கத்து மேலேயே லேஸ் அப்படியே மேலே வச்சுட்டு
அந்த வளைவில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அதாவது ப்ளவுஸ் வந்து என்ன லேஸ் யூஸ் பண்ணீங்களோ அதை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லேஸ் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த ரோப்பை இப்படி சென்டரில், இந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் இப்படி வச்சுட்டு இப்படியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பெரியனாலும் பண்ணலாம், இவ்வளோ பெருசாக வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் சின்னதாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எவ்வளோ சின்னதாக பண்ணணுன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் செய்யும் போதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் பெருசாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம சைஸ்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், லேஸ் ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அழகாக உங்களுக்கு வந்து பெல் ஷேப்பில் இருக்கும். நான் இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சு விட்ருக்கேன். இதை கொஞ்சம் சென்டரில் அழகாக எடுத்து விட்டோம்னா அழகாக பெல் ஷேப் மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். லைட்டாக அந்த பிசுறு இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் அடுக்கடுக்காக கூட வர்ற மாதிரி இந்த சோலி, லெஹங்கா இதிலெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஏதாவது பீட்ஸ் ஏதாவது வச்சு உள்ளே டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஹேங்கிங்ஸை தொங்குற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் லேஸ் ஒர்க் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.